ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரசாந்த் ரைடிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம சென்னை சென்ட்ரல் டு ஹூப்ளி SF எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆனால் ஹூப்ளி வரைக்கும் போக மாட்டோம், பீரூரில் வந்து இறங்கிக்குவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்துலேயே சிக்மங்களூர்னு ஒரு டூரிஸ்ட் ஹில் ஸ்டேஷன் இருக்குது வெஸ்டர்ன் கேட்ஸில். நம்ம வந்து இந்த தடவை சிக்மங்களூர் ட்ரிப் தான் போக போகிறோம். இங்கேருந்து S9 நினைக்கிறேன் நம்ம கோச் நம்பர். இப்போ வந்து S7 வரைக்கும் வந்திருக்கோம். S6 5ன்னு போக வேண்டியது இருக்குது. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 o'clock இங்கே எடுப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 o'clock 12 o'clock போய் ரீச் ஆக போகிறோம். ஆல்மோஸ்ட் 10 hour 9 to 10 hour ட்ராவலு. ட்ரெயினில் வந்து எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். ஹரிபரியாக வந்ததுனால அங்கே வீட்டில் இருந்து விளாக் எடுத்துகிட்டு வர முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போவுமே ஒரு ட்ரெயின் எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. வாங்க, நான் ட்ரெயின்குள்ளே போய்ட்டு எல்லாமே கண்டினியூ பண்ணுறேன். ட்ரெயினையும் நான் ரிவ்யூ காட்டுறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கேருந்து சென்னை டு பீரூர் வரைக்கும் நம்ம போகலாம். ஓகேவா? கைஸ், நம்ம அப்பர் பர்த்துக்கு வந்திருக்கோம். இப்போது பாருங்கள், ட்ரெயின் எடுத்து இப்போ ஒரு 25 minutes ஆச்சு. 20 to 25 minutes ஆச்சு. பெங்களூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 hours ஆகும். 6 hoursலேருந்து இன்னொரு 4 to 5 hours ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 to 10 hours ட்ராவலு. பீரூர் போய் இறங்குறோம். பீரூர்லேருந்து சிக்மங்களூர் வந்து நம்ம போக போகிறோம். இதுதான் வந்து இந்த ட்ரெயின் விளாகில் வந்து வரும்போது நான் ட்ரெயினை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எப்படி இருக்குது, ஸ்லீப்பர் கோச் எப்படி இருக்குங்கிறதே காமிக்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3rd ACயில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். சும்மா அப்போ நான் பிளாக்ல எடுக்கல. அப்போ வந்து போகும்போது இதெல்லாம் வந்து கவராக இருக்கும். பட் இதெல்லாம் ஓப்பனில் இருக்குது. கொஞ்சம் லேடிஸ்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ப்ரைவசி இல்லாத மாதிரி இருக்கும். பட் வந்து ஜென்ஸ்க்குலாம் அது ஓகே தான், பிரச்சனை இல்லை. பட் வந்து ஃபேன் தான் வந்து பிரச்சனை. இது ஸ்லீப்பரை பொறுத்த வரைக்கும் மேலே இருந்தோம்னா நமக்கு காற்று வராது. கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பரில் இருந்தோம். கீழே ஒரு ப்ரோ என்ன பண்ணார், சைட் லோயரில் இருந்தவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் மேலே வந்துடுறீங்களா, நீங்கள் கீழே வந்துடுறீங்களா, நான் மேலே வந்துடுறேன் அப்படின்னாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே வந்தாச்சு. கீழே கொஞ்சம் விண்டோ சைட்லேருந்து பார்த்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கு. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஆகலை. ரைஸ் வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வெளியில் பாருங்கள். தலைவர் டிடிஆர் இப்போ தான் போனார். அவங்கக்கிட்ட வந்து சீட் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் ஜஸ்ட் நேம் மட்டும் தான் கேட்டார். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கேட்கல. வெளியில் அப்படியே அப்பப்போ மழை பெய்யுது, அப்பப்போ வெயில் வருது. கிளைமேட் அப்படியே சூப்பராக இருக்குது. ஏன்னா இது வந்து பாதி டே ட்ராவல். இந்த ட்ராவலில் பாதி டே டைமாக இருக்கும், பாதி வந்து நைட் டைமாக இருக்கும். ரெண்டையுமே நம்ம என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நம்ம நந்தி ஹில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வ்ளாக் போட்டிருப்போம். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பெங்களூர் போனோம்.
இப்போ வந்து செகண்ட் டைம் வந்து இப்போ நம்ம கர்நாடகா ஸ்டேட்டுக்கே போக போகிறோம். செகண்ட் டைம் இப்போ தான் கர்நாடகாவுக்கு 2வது தடவையே போகிறோம். நம்ம சிக்மங்களூருக்கு ஃபஸ்ட் டைமு. பார்க்கலாம் நம்ம சிக்மங்களூர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவங்க கூட சேர்ந்து நானும் அதை நான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் அது எப்படி இருக்குங்கிறத நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலி வந்து மான்சூன் டைமில் அந்த கர்நாடகாவில் இருக்க சிக்மங்களூராக இருக்கட்டும், கூர்கா இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த வெஸ்டர்ன் கேட்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நான் ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். இப்போ தான் போய் ஃபஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். போய் சூப்பராக போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். நம்ம காட்பாடி தாண்டி ஜோலார்பேட்டைக்கு போயிட்டுருக்கோம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சு. நல்லா இருக்குது, கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விண்டோ சீட்லேருந்து திரும்ப நம்ம மேலே போக போகிறோம். அவர் வந்துட்டு திரும்ப எனக்கு விண்டோ நான் வரேன் அப்படின்னாரு. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப மேலே அப்பர் வந்து போக போகிறோம். மாற்றி உட்காந்துட்டு போயிட்டுருக்கோம். வீடுக்கப்புறம் வந்து என்னோடய ஒரு சீட்டை நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்துக்கிங்க அப்படி தான் சொல்லியிருக்கோம். வெளில பாருங்க நான் கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:40 ஆச்சு. ஜோலார்பேட்டையெல்லாம் தாண்டி ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 hours கிட்ட ட்ராவல் இருக்குது. 5 to 6 hours ட்ராவல் இருக்குது. ஃபுல்லாக இருட்டு கட்டிடுச்சு. இப்போ தான் வந்து ஜோலார்பேட்டையில் இறங்கி மெதுவடை பிஸ்கெட்டு அப்புறம் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கி உள்ளே போட்டேன். லைட்டாக சாப்பிட்டுட்டு இப்படியே வாக் போகலான்னு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்க நம்ம S1 ஏரியா. இது பக்கத்துலேயே இருக்க ஏசி கம்பார்ட்மெண்ட். அந்த டோர் ஓப்பன் பண்ணோம்னா இந்த கம்பார்ட்மெண்ட் வந்துடலாம். அது உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த சீட்டெல்லாம் இருக்கும். நம்ம வந்து அந்த ரெஸ்ட் ரூமு சிங்க்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவில் இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு வந்து நின்றுட்டு போனாலும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது. இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அதனால இங்கே வந்து இருக்கலாம். அதான் ட்ரெயின் நல்லாயிருக்கு. இன்னும் படுக்கவே இல்லை. இவங்க ரெஸ்ட் எடுக்கலான்னு எடுக்கவே இல்லை. போய் உட்காந்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கேன் ஜாலியாக. இது வந்து ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குது ரெஸ்ட் ரூமு. எனக்கு ஒன்று மட்டும் புரியல. ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க ரெஸ்ட் ரூம் ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. நார்மலாக செகண்ட் சீட்டர்லேயும் ஜென்ரல்லையும் ஸ்லீப்பர்லேயும் இருக்க ரெஸ்ட் ரூம் ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே அது கம்பேர் பண்ணும்போது இது ஓகேவாக இருக்குது, நீட்டாக இருக்குது கீழேயும். அங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே தங்கி இருக்குது நிறையா. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8:07 கரெக்டாக ஆகும்போது SMS வந்துருச்சு, வெல்கம் டு கர்நாடகா. நம்ம அப்படின்னா கர்நாடகா பார்டர் வந்து ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். எஸ், இன்னும் 1 to 1.5 ஹவர்ஸில் நம்ம பெங்களூர் ரீச் ஆகிடுவோம். ஆனால் பெங்களூர் உள்ளே போகாது, கிருஷ்ணராஜபுரம்ங்கிற ஸ்டேஷனில் நிற்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 hours ட்ராவல் இருக்குது. கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது ஜங்ஷன் பேர் வந்து அரிசிகிரி. இங்கே இது வந்து பீரோட் ஜங்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாப்பு. இன்னும் ஒரு 1/2 hourல நம்ம பீரோட் ஜங்ஷனில் போய் இறங்க போகிறோம். இப்போ இவ்வளோ நேரமும் வந்து இங்கே அந்த அரிசிகிரி ஜங்ஷனில் தான் நின்றுட்டு இருந்துச்சு ட்ரெயின். ஆக்சுவலி வந்து ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 1.5 hour கிட்ட லேட்டாக போகுது. ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் நிற்கிது, ஒவ்வொரு சிக்னல்லையும் நின்று போகுது.
12:45க்கு ஆல்ரெடி நம்ம வீடு போக வேண்டியதாக இருக்குது. இப்போ 1:20 ஆச்சு, 1:50 ஆச்சு. 2:30க்கு தான் நம்ம போகணும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock ட்ரெயின் ஏறி இப்போ வந்து 1:50 ஆக்சுவலி நம்ம 11 hours ட்ரெயினில் இருக்கும். 11 hours 18 hours தான் போக ட்ராவலு. இங்கேருந்து போக ஒரு 6 hours வரும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயின் ரொம்ப மோசம். சூப்பர் ஃபாஸ்ட்னு பேரில் மட்டும் தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. 1.5 hours ஸ்லோவாக போகுது. திரும்ப போயிட்டு கீழே இறங்கிட்டு தூங்கலான் இருக்கு. நல்லா தூக்கம் வருது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி நான் விசாகப்பட்டினம் போயிருந்தேன். அதான் வீட்டிலேருந்து ரொம்ப லாங்காக போன டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு வீட்டிலேருந்து ரொம்ப லாங்காக போகிற டிஸ்டன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையிலேருந்து ரொம்ப லாங்கு. இந்த ஒரு 1/2 hour நம்ம ட்ரெயின் விட்டு இறக்க போகிறோம் கைஸ். அதான் ட்ரெயின் விட்டு இறங்கிட்டு அப்டேட் பண்ணுறேன். இந்த ஒரு ப்ளாகில் வந்து நம்ம சென்னை டு பீரூர் ஜங்ஷன் வந்தது வரைக்கும் தான் இருக்கும். நம்ம சிக்மங்களூர் போடுறது எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே நெக்ஸ்ட் ப்ளாகில் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. கைஸ் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பீரூர் ஜங்ஷன் வந்து இறக்க போகிறோம். 9 kilometers தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் வந்திருக்கோம், சென்னையிலேருந்து ரொம்ப தூரம் வந்திருக்கோம். பார்க்கலாம் கீழே இறக்கி பீரூர் எப்படி இருக்குது, சிக்மங்களூர் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இதான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்த ட்ரெயின் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சென்னை டு பீரூர் ஜங்ஷன் பெங்களூர் தாண்டி நம்ம நந்தினிஸ்க்கு பெங்களூர் வரைக்கும் வந்திருக்கோம். நான் பெங்களூர் தாண்டி பீரூர் வரைக்கும் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம பீரூர் வரைக்கும் தாண்டி கோவா வரைக்கும் போக போகிறோம். ஓகேவா? ஸ்டே டியூன் கைஸ். நம்ம கீழே இறக்கி எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நம்ம பீரூர் ஜங்ஷனில் வந்து இறங்கியாச்சு. தான் நம்ம வந்து ட்ரெயின் பின்னாடி இருக்க ட்ரெயின் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ நேரமாக ஆல்மோஸ்ட்டு நம்ம 3 o'clock ஏறி இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ டைம் என்னன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. (2:38) 3 o'clock to 3 o'clock ஆல்மோஸ்ட்டு 12 hours ட்ராவலு. ஆனால் வந்து அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ நேரம் ட்ராவல்னா 11 hour தான். 11 hour இல்லை, 9 hours தான். 12:45க்கு இங்கே வந்து நம்ம இங்கே வந்து சேர்ந்துருவோம் தான் போட்டுருந்துச்சு. அப்போ 12:45னா 12னா 10 hour ட்ராவல் தான். 10 hours நம்ம வந்திருக்க வேண்டியது. இவ்வளோ நேரம் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அடுத்து இங்கேருந்து நம்ம சிக்மங்களூர் தான் போக போகிறோம். இங்கேருந்து எப்படி போகிறோங்கிறத நான் அடுத்தடுத்து வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஆக்சுவலி வந்து ரொம்ப சின்ன ஜங்ஷன் தான் இது. பாருங்கள், இதுக்கு முன்னாடி பார்த்த ஜங்ஷன் கூட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இது ரொம்பவே சின்னதாக இருக்குது. கைஸ், நம்ம வந்த ட்ரெயின்லேருந்து நம்ம கோச் நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு. பாய். இது வந்து ஹூப்ளி வரைக்கும் போக போகுது. நம்ம போட்ட டிக்கெட்டும் ஹூப்ளி வரைக்கும் தான். நம்ம இங்கே வீடு வெளியே இறங்கியாச்சு.